எடப்பாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் அமைச்சு சந்திக்க போவதில்லை. அவரு சொல்லி விடிய கூட இல்லை. விடிஞ்சு பார்த்தா மற்ற வடிவேலு பேக்கரி கதையா கதவை திறந்து பார்த்தா அந்த கதையால இருக்கு. செங்கோட்டையன் தானா ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, தானா ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாரு, தானா வந்து அறிவிப்பு கொடுக்குறாருன்னா எடுக்க அமித்ஷா சந்திப்பு. எந்த கொம்பனாலும் இன்னைக்கு அதிமுக உடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதான் உடைச்சிட்டாங்களே, உடைக்க முடியாதா? பாஜக அமித்ஷாவுடைய நேரடி பார்வையில் இருக்க போகுது, ஒரு வழி ஆக்க போறோன்றதானே அவங்க அதுக்கு தான் அதிமுக ஒரு வழியா ஆக்கிடுவாங்கன்னு அர்த்தம். எடப்பாடிக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக விஜய் இருக்க மாட்டாரா? அப்படி எடுத்துருவாருன்னு விஜய் நம்பினார் பாருங்க. அதுதான் இதுல பெரிய ஹைலைட்டே. என்ன குண்டை போட போறாங்களோ, என்ன செய்ய போறாங்களோ தெரியல. ராஜான்னு வடிவேலு சொன்ன மாதிரியே இவங்க கதையெல்லாம் வந்து. செல்வா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய அரசியல் முகமாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகமாக ஒரு 3 நாட்களாக இருக்கிறது செங்கோட்டையன் தான். அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படின்ற பல கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. ஒரு மன நிம்மதியை தேடி அப்படின்னு சொன்னாரு. மன நிம்மதியை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்றேன், ஹரித்வார் போறேன்னு சொன்னவர் அமித்ஷாவை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. நிதியமைச்சரை சந்திச்சதா தகவல் இருக்கு. அமித்ஷாவை பார்க்க போறதா இருந்தா அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போலாமே. ஆனா இவங்க அமித்ஷாவை பார்க்க போறீங்களான்னு கேட்டா, இல்ல நான் வேற ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அமித்ஷாவை போய் பார்ப்பாங்க. ஏற்கனவே எடப்பாடி வந்து டெல்லிக்கு போனாரு. செய்தியாளர்கள் கேட்டாங்க, எங்க போறீங்க, எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, எங்க ஆபீஸ் திறந்திருக்கோங்க, அதை பார்க்க வந்தேன், எப்படி கட்டியிருக்காங்கன்னு அப்படின்னாரு. அப்புறம் பல கார் மாறி கடைசியில பார்த்தா அமித்ஷாவை போய் பார்த்தாரு. அது மாதிரி செங்கோட்டையன் டெல்லி கிளம்புறாரு. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, எங்க போறீங்க? ஹரித்வாருக்கு போறேன். எதுக்கு போறீங்க? மன நிம்மதிக்காக போறேன். அப்புறம் பார்த்தா செய்தி வருது, அமித்ஷாவை சந்திச்சார் அப்படின்னு. அதாவது அதிமுக ஒரு அரசியல் கட்சி. பாஜகவோட அவங்க கூட்டணியில இருக்கலாம், இல்லாம போலாம். இருக்கும்போதும் சந்திக்கலாம் அமித்ஷாவை, இல்லாத போதும் சந்திக்கலாம் அமித்ஷாவை. இருக்கும்போது கூட்டணி கட்சியினுடைய ஒரு முக்கியமான வழிகாட்டும் பொறுப்புல இருக்காரு. அதனால சந்திக்கிறோம்னு சொல்லலாம். கூட்டணியில இல்லன்னா ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு நலன் சார்ந்த பல கோரிக்கைகள் வைக்க வேண்டியிருந்துச்சு. அதனால சந்திச்சோம்னு சொல்லலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறேன். அமித்ஷாவை சந்திக்க போறம்போது சந்திக்க போறோம்னு சொல்ல வேண்டியதானே? ஆனா எடப்பாடியே சொல்லல. அதுதான் இதுல ஹைலைட். செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கு எதிரா வேலை செய்றாரு. அதனால ஒரு ரகசிய சந்திப்பு நடத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அதனால கூட அவர் சொல்லலன்னு கூட வச்சுக்கங்க. எடப்பாடி ஏன் ரகசியமா போனாரு? ஒரு கட்சித் தலைவர் அப்படி போலாமா? இன்னொரு கட்சித் தலைவரை பார்க்கறதுக்கு? ஒரு கட்சித் தலைவர் இன்னொரு கட்சித் தலைவரை ரகசியமா போய் பார்க்க போலாமா? ரகசியமா அப்படி பார்க்க முடியுமா? அது சாத்தியமா? புரோட்டோகால் இருக்குல்ல. நீங்க எதிர்க்கட்சி தலைவர்ல, அவரு உள்துறை அமைச்சர்ல. எப்படி நீங்க ரகசியமா போய் டெல்லியில பார்ப்பீங்க? அலுவலகத்தை பார்க்க தான் போனோம், ஆனா அந்த நேரம் டைம் கேட்டிருந்தோம், டைம் கொடுத்தாங்க பார்த்துட்டோம் அப்படின்றது அவங்களுடைய விளக்கமா இருக்கு. இது நல்ல கதையா இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு ஏன் அத சொல்ல முடியல அப்படின்னா, முடிவை இவங்க எடுக்கிறது இல்ல. எதுக்கு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு இவங்களுக்கு தெரியாது. வான்னா வரணும், போன்னா போணும். எதுக்கு வரணும் சார்? அதெல்லாம் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொன்னா தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வர வச்சுட்டு சந்திக்காம கூட அனுப்பிருவாங்க. அது இன்னும் அசிங்கமா போயிடும். ஏன்னா அதுவும் நடந்திருக்குல்ல. ஓபிஎஸ்ஸ வந்து வாசல் வரைக்கும் வர வச்சுட்டு, பார்க்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் திருப்பி அனுப்புனாங்கல்ல. ஓபிஎஸ் என்ன இன்னைக்கு மாரி ஒண்ணுமே இல்லாத ஆளாவா அன்னைக்கு இருந்தாரு? அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உச்ச பொறுப்புல இருந்தாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக, தமிழ்நாட்டு மக்களின் வந்து அ ஒரு ஆளும் முக்கியமான பொறுப்புல இருந்தவர, துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புல இருந்தாரு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தாரு. அவர வர வச்சு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தவங்க வந்து, வாசல் வரைக்கும் வர வச்சு திருப்பி அனுப்புனாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான செயல். அது மாதிரி செஞ்சுருவாங்க இவங்க. இப்ப எடப்பாடி இங்க விமான நிலையத்துக்குள்ள பேட்டி குடுத்துட்டு, நான் அமித்ஷாவ சந்திக்க போறேன். இன்னைக்கு மாலை சந்திப்புன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு வைங்க. உடனே நீங்க என்ன கேட்பீங்க? எதுக்கு சார் போறீங்க? அப்படின்னு கேட்பீங்க. கூட்டணி பேச போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரியாதே. சீட்டு பேரம் பேச போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன கேட்பீங்க? சீட்டு பேரம் பேசுறதுக்கு அங்க ஏன் போறீங்க? அவங்கள்ல இங்க வரணும். நீங்கள்ல பெரிய கட்சி. நீங்க தானே பகிர்ந்து அவங்களுக்கு குடுக்கணும். நீங்க போய் அங்க போய் ஏன் பேச போறீங்கன்னு கேட்பீங்க. அப்ப லாஜிக் இல்ல. சீட்டு பேரம் பேச போறேன்னு சொன்னாலும் லாஜிக் இல்ல. கூட்டணிய வந்து அறிவிக்க போறேன்னு சொன்னாலும் லாஜிக் இல்ல. கூட்டணிக்கு நீங்கள்ல தலைமை. உங்கள பார்க்கல அமித்ஷா வரணும். போயஸ் தோட்டத்துக்குள்ள அத்வானி வந்தாரு. போயஸ் தோட்டத்துக்குள்ள மோடி வந்தாரு.
நீங்க என்ன டெல்லிக்கு போறீங்கன்னு கேட்பீங்க. அப்போ லாஜிக் இருக்காது. கூட்டணி பேச போறேன்னு சொன்னாலும் லாஜிக் இல்ல. சீட்டு பேரம் பேச போறேன்னு சொன்னாலும் லாஜிக் இல்ல. அதுக்கப்புறம் போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் அவங்க அப்பாயின்ட்மென்ட்ட கேன்சல் பண்ணிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓபிஎஸ்க்கு வந்து நிர்மலா சீதாராமன் சொன்ன மாரி, அது இன்னும் பெரிய அசிங்கமா போயிடும். அதனால எதுக்கு வம்பு? அவன் எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியல. எப்ப பார்ப்பாங்கன்னு தெரியல. வான்னு சொல்லிட்டாங்க. வண்டி ஏறி போறோம். போய் இறங்குன உடனே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியல. அந்த ஆபீஸ பார்க்க வந்தேன்னு கூட அவரு ஸ்பான்டேனியஸா சொல்லல அந்த இடத்துல. அப்பவும் பாருங்க, அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம ஒரு தடுமாறி தான் கடைசியில டக்குன்னு ஆபீஸ பார்க்க வந்தேன்பாரு. அப்ப என்ன அவருக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியல. ஏன்னா எதுக்கு வர வச்சிருக்காங்கன்னு தெரியாது. என்ன குண்ட போட போறாய்ங்களோ, என்ன செய்ய போறாய்ங்களோ தெரியலையே ராசான்னு வடிவேலு சொன்ன மாரியே இவங்க கதையெல்லாம் வந்து என்ன கூப்ட்டுருக்காரு, எதுக்கு கூப்ட்டுருக்காரு தெரியாது. அமித்ஷா கூப்ட்டுருக்காரு அவ்வளவுதான். வான்னா வரணும். போனாரு, இறங்குனாரு. கடைசியில எப்படி வரணும்னு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. 4 கார் மாறி வா. அது எடப்பாடி எடுத்த முடிவா இருக்காது. 4 கார் மாறி போவோம் அப்படிங்கிறது எடப்பாடி எடுத்த முடிவா இருக்காது. அதிலிருந்து பிஜேபி என்ன சொல்ல நினைக்குதுன்னா, இவங்க ஒண்ணுமே கிடையாது. நாங்க தான் டிக்டேர் பண்றோம். நாங்க சொல்றத தான் இவங்க கேட்கறாங்க. என்று ஒரு தலைவரை மலினப்படுத்தி ஒரு கட்சியே ஒண்ணுமே இல்லங்கிறத காட்டுது பிஜேபி அந்த இடத்துல. எடப்பாடி ஒரு ஆளே இல்லன்னா, இன்னைக்கு அவர் சொல்றாருல்ல, நான் எந்த கொம்பனாலும் இன்னைக்கு அதிமுக உடைக்க முடியாதுன்னு சொல்றாருல்ல. அதான் உடைச்சுட்டாங்களே. உடைக்க முடியாதா? 37 எம்பிக்களோட தானே இவர்ட்ட கட்சிய குடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மா. என்னவா வச்சிருக்காரு? எத்தன எம்பி இருக்காங்க இப்ப அதிமுகல? ஆட்சியர்ல குடுத்துட்டு போனாங்க இவர்ட்ட. ஆட்சி இருக்கா? 37 எம்பி குடுத்துட்டு போனாங்கல்ல. 1 எம்பி இருக்கா? ஒரு 40 விழுக்காட்டுக்கு மேல வாக்குகள் குடுத்துட்டு போனாங்கல்ல. இப்ப இருக்கா 40? 20வது இருக்கா? என்ன ஒருங்கிணைந்த ஒரு தலைமையால குடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சசிகலா அம்மாவ தேர்ந்தெடுக்கும் போதும் ஒருங்கிணைந்த தலைமையா தானே அதிமுக தேர்ந்தெடுத்துச்சு. அப்பவும் குழப்பம் இல்லையே. இவங்கெல்லாம் போயில்ல போயஸ் கார்டன்ல நின்னு அம்மா தான் போயிட்டாங்க. சின்னம்மா நீங்களாவது வந்து காப்பாத்துங்க கட்சிய தலைமை ஏத்து வாங்கன்னு சொல்லி இவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க போய் எல்லாரும். அப்ப எல்லாரும் ஒண்ணா தானே நின்னாங்க. ஒருத்தர் கூட அதுல முரண்படலையே. எல்லாரும் ஒண்ணா நின்னு தானே அந்த அம்மாவ கூட்டிட்டு வந்து பொறுப்ப குடுத்து ஒரு தலைமையின் கீழ தானே ஒருங்கிணைந்தாங்க. அப்ப எப்படி சிதைஞ்சது இந்த கட்சி? இப்ப சசிகலா அம்மா எங்க இருக்காங்க? டிடிவி எங்க இருக்காரு? ஓபிஎஸ் எங்க இருக்காரு? செங்கோட்டையன் எங்க இருக்காரு? எடப்பாடி எங்க இருக்காரு? எப்படி இவ்ளோ கூரா போச்சு? என்ன காரணம்? யாரால வந்துச்சு பிரச்சனை? இவ்ளோ கூரா ஆக்குனதுல வந்து பிஜேபிக்கு ரோல் இருக்கா? இல்லையா? தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ்க்கு பின்னாடி பிஜேபி உண்டா? இல்லையா? அப்புறம் கவர்னர் மாளிகையில வச்சு 2 பேரையும் சேர்த்து விட்டாங்களே, அதுல பிஜேபிக்கு ரோல் உண்டா? இல்லையா? கவர்னர் மாளிகையில இது எதுக்கு இந்த வேல? அப்போ பிஜேபி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த கட்சிய வந்து சிதில் சிதிலா சிதைச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு 24 தேர்தல்ல வேண்டான்னு முடிவெடுத்தாரு எடப்பாடி. பிஜேபி வேணான்னு வெளிய வந்துட்டாரு. தேர்தல சந்திச்சாரு. சந்திச்ச பிறகு என்ன நடந்துச்சு? அந்த வேலுமணி சொல்றாரு, பிஜேபியோட இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. செங்கோட்டையன் அதான் சொன்னாரு. 30 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அதாங்க ஒரு கட்சி ஒரு முடிவு எடுத்தாச்சு. அது வெற்றியோ, தோல்வியோ நாங்க எடுத்த முடிவு சரின்னு தானே ஒரு கட்சி சொல்லணும். எடப்பாடி சொல்லுவாரா அப்படி? எடப்பாடி என்ன அப்படி சொல்லுவாரா? அந்த கட்சி லீட் பண்றாரு. 2024ல நாங்க பிஜேபியோட இருந்தா ஜெயிச்சிருப்போம்னு எடப்பாடி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. சொன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அவருடைய லீடர்ஷிப் அடி வாங்கிரும்ல. அப்ப அவர் எடுத்த முடிவு தப்புன்னு அவரே டிக்ளேர் பண்ற மாரி ஆயிடும்ல. தப்போ, சரியோ, வெற்றியோ, தோல்வியோ எடுத்த முடிவு சரிதான். எங்களுக்கு அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தோணுச்சு. நாங்க எடுத்தோம். அதுல என்ன தப்பு? மக்கள் வந்து வாக்களிக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்க எடுத்த முடிவு தவறுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அப்படிதான் ஒரு லீடர்ஷிப் சொல்லும். எடப்பாடி இப்ப அப்படிதான் சொல்லுவாரு. அவர் இல்ல அன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்போம்னு சொன்னா அவருடைய லீடர்ஷிப் அடி வாங்கிடும். அப்ப அவர் அப்படி சொல்ல மாட்டார். அப்ப அவர் சொல்ல மாட்டாருன்னா அவருடைய தலைமையை பின்பற்ற எல்லாருமே அப்படித்தானே அவர் அவர் குரல்ல தானே பேசணும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேலுமணி சொல்றாரு, அது பிஜேபியோட இருந்தா ஜெயிச்சிருப்போம். அப்ப அவரு எப்படி எலெக்ஷன்ல வேலை பார்த்திருப்பாரு? என்ன மூட்ல வேலை பார்த்திருப்பாரு? அப்புறம் அண்ணாமலை அங்க வந்து 2வது இடத்த பிடிக்காம எப்படி அதிமுக பிடிக்கும்? எங்க கோட்டை அதிமுக கோட்டை கொங்கு மண்டலம் வேலுமணி தான் தளபதியா நிக்கிறாருன்னு சொன்னீங்களே, எப்படி அண்ணாமலை முன்னேறி வந்தாரு? இந்த கேள்விக்கு விட வேணும்ல. அது எப்படி முன்னேறி வந்தாருங்கிறத அடுத்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்டேட்மெண்ட்ல வேலுமணி சொல்றாரு. பிஜேபியோட நாங்க நின்னா ஜெயிச்சிருப்போம். பிஜேபியோட நின்னா ஜெயிச்சிருப்போங்கிறது எப்படி பிஜேபிய அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவர் எப்படி பிஜேபி எதிர்த்து வேலை பார்த்திருப்பாரு? அப்போ அந்த கட்சியில வந்து என்ன நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன வச்சு 4 சந்திப்ப நடத்துனாங்க. எடப்பாடி போய் சேர்ந்துட்டாரு கூட்டணியில. அதுக்கப்புறம் 4 மாசமா செங்கோட்டையன் ஏதாவது பேசினாரா?
அப்ப அன்னைக்கு செங்கோட்டையனை வச்சு பிஜேபி என்ன செய்யணும்னு நினைச்சதோ அதை செஞ்சிருச்சு. அந்த தேவை முடிஞ்சிருச்சு. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. செங்கோட்டையன் அமைதியாயிட்டார். இப்போ அடுத்தது பிஜேபி தான் அதோட நிக்காத. ஒரு வேலை முடிஞ்ச உடனே பிஜேபி நின்றுமா? நவீன் பட்நாயக் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் தானே. விட்டுருச்சு அவரை பிஜேபி. ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தவர் தானே. விட்டுருச்சு அவரை பிஜேபி. நிதிஷ்குமார் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்கிறவர் தானே. விட்டுருச்சு அவரை பிஜேபி. நீங்க நவீன் பட்நாயக்கும் பிஆர்எஸும் பிசி எலெக்ஷன்ல கலந்துக்கவே இல்லையா? அதான் சொல்றேன். அவங்கள விடாதுன்னு அவங்க ஆதரிச்சாலும் சரி, அவங்க முரண்படாமலே இருந்தாலும் சரி, சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் என்ன முரண்பாடு? கொள்கை முரண்பாடா? வேற எதுவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? ஏன் அந்த கட்சியை வந்து பிஜேபி உடைச்சது? பிஜேபியுடைய வேலை அது. அது அவங்க கொள்கையை பேசுற கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க கொள்கைக்கு எதிரான கட்சியா இருந்தாலும் சரி, வேற கொள்கை வச்சிருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சி வலுவா இருக்கா? அத காலி பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கணுங்கிறது தான் பிஜேபியுடைய வழிமுறையா இருக்கு, நடைமுறையா இருக்கு. இந்தியா முழுவதும் அதத்தான் பார்க்கிறோம். அப்போ அதிமுக வலுவா இருக்கிற வரைக்கும் பிஜேபி வளராது. 50 வருஷமா முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களும் தமிழ்நாட்டுல. திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கு. அப்போ திமுகவை வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க கொள்கை ரீதியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்காங்க. களத்தை அதை நோக்கி கூர்திட்டுறாங்க. இன்னும் சித்தாந்த போருக்கு போறாங்க. சனாதனம்ங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. அப்போ அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சியில இப்படி 2 பேரை செங்கோட்டையனை சந்திப்பு நடத்தி பண்ண மாதிரி அங்க பண்ண முடியுமான்னு கேட்டா, அது அங்க வேலைக்கு ஆகாது. அங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்க அதிமுகல செங்கோட்டையன் மாதிரி அங்க இருக்காங்கல்ல திமுகல. இந்த மாதிரி ஒரு 2 தடவை சந்திக்க கூப்பிடட்டுமே பிஜேபி. அவங்கள ஒரே சீட் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் அதிமுகல. அதனால தான் இந்த சலசலப்புகள் வருது. அதாவது யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலான்னா, அது எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்துல. அவங்க நினைச்சா ஒருத்தர தூக்கி வைப்பாங்க, ஒருத்தர தூக்கி கீழ போடுவாங்க. இப்போ அந்த வேலைய யார் செய்றா? இப்ப பிஜேபிக்கு தேவையான யாரோ அவங்க வரலாம். சசிகலா வேணான்னு பிஜேபி நினைச்சது, வேணான்னு ஆக்கிடுச்சு. ஆனா அதிமுகவுடைய முடிவு அது கிடையாது. அதிமுக பொதுக்குழு சசிகலாவை வந்து பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுத்துருச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த அம்மாவை வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்துட்டா அதெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நடக்கலையே. ஏன்னா பிஜேபிக்கு பிடிக்கல. நடக்கல. அப்புறம் அந்த அம்மாவை எதிர்த்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் போனாரு. அது அதிமுக பொதுக்குழுல தீர்மானம் போட்டா நடந்துச்சு. ஓபிஎஸ்க்கு பின்னாடி எல்லாருமா போனாங்க. அவர் மட்டும் தானே போனாரு. அப்புறம் வந்து அது எப்படி அந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துச்சு பிஜேபி? ஆட்சியை எதிர்த்து வாக்களிக்கிறாரு. ஆட்சி பெரிய ஆதரவோட நடக்குது. பெரும்பான்மை பலத்தோட எடப்பாடி ஆட்சி. அதை எதிர்த்து 11 எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப ஆட்சிக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா 11 பேர் ஓட்டு போட்டனால ஆட்சி போவாதுல்ல. 50 பேர் ஓட்டு போட்டிருந்தா, 100 பேர் ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி போயிருக்கும். ஆனா எடப்பாடி கையில பெரும்பான்மை இருக்கு. 11 பேர் மட்டும் பிரிஞ்சு போய் ஓட்டு போடுறாங்கன்னா, ஒரு கட்சி வந்து என்ன செய்யும்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். அவங்கள சபாநாயகர் வந்து நீக்குவார். ஏன்னா அதிமுக கொறடா உத்தரவுக்கு எதிரா தானே அவங்க ஓட்டு போடுறாங்க. அப்போ அதிமுக கொறடா ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறாரு. அதுக்கு எதிரா 11 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா, ஒரு சபாநாயகர் நீக்குவார்ல. ஏன் நீக்கல? அவங்க 11 பேர் வந்து குறைவானவங்க தானே. ஒரு 50 பேர், 100 பேர் போயிட்டாங்க அப்படின்னா நீக்க முடியாது. ஆனா 11 பேர் நீக்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லங்கும்போது ஏன் நீக்கல? அப்ப 11 பேருங்கிறது 11 பேர் இல்ல. அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு. அதுதான் பிரச்சனைங்க. அப்போ எல்லாமே பிஜேபி நடத்தின ஒரு நாடகம். பிஜேபி அந்த கட்சியை என்னவா மாத்தி எங்க கொண்டு விட்டுடுச்சு பாருங்க இப்போ. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி தனியா சந்திச்சாரு. 10 தொகுதியில அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பிஜேபி முன்னேறி 2ஆம் இடம் பிடிச்சிருச்சு. இப்ப என்னன்னா, திரும்ப எல்லாரையும் சேருங்கன்னு பிஜேபி சொல்லுது. அவ்வளோ அக்கறையா அதிமுகக்கு மேல? ஒருங்கிணைந்த தலைமையா வேணுமா? ஏன்டா ஒருங்கிணைந்த தலைமையா தானே அது இருந்துச்சு. அது எப்படி இப்படி 4 தலைமை, 5 தலைமையா மாத்துனீங்க? அதுவா மாறுச்சா? நீங்களா மாத்துனீங்களா? இப்போ ஒருங்கிணைந்த தலைமைன்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? அதிமுக மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்திலயா? இல்ல நலன்லயா? செங்கோட்டையன் எத நம்பி போறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே நம்பின டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர் வந்து இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாதா? பாஜக மிரட்டி பண்ண வைக்கும். செங்கோட்டையனுக்கு விருப்பமே இல்லன்னா கூட, செங்கோட்டையன கையில எடுத்து பண்ண வைக்கும். அவருக்கு வேற ஏதாவது கமிட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வேலை முடிஞ்சோனே அவரையும் தெருவுல விட்டுருவாங்க. அந்த ஓபிஎஸ்க்கு எவ்வளோ கமிட் பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒண்ணு பண்ணி குடுத்தாங்களா? டிடிவிக்கு எவ்வளோ கமிட் பண்ணியிருப்பாங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுத்தாங்களா? எடப்பாடிக்கு என்ன பண்ணி குடுத்தாங்க? ஏதாவது கேஸ் கீஸு, ரைடு அத நிறுத்தி வைப்பாங்க.
இவங்களுக்கு அது போதும் தான். வேற ஒண்ணும் இவங்களுக்கு தேவையில்ல. அது மாரி செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனையோ, செங்கோட்டையன வந்து நீங்க மிரட்டி பணிய வச்சு இப்படி செய்ய வைப்பாங்க. செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடிய பிடிக்காது. நம்ம லீட் பண்ணணும்னு ஆசை கூட இருந்திருக்கலாம். சரி நீங்க வாங்க, உங்கள நாங்க முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னு கூட பிஜேபி கமிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஆசையில கூட அவர் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனா வேலை நடக்குதா இல்லையா? அதான் பார்க்கணும் இப்போ. யாருக்கான வேலை நடக்குது? செங்கோட்டையனுக்கான வேலை நடக்காது. பிஜேபிக்கான வேலை நடக்குது பாருங்க. செங்கோட்டையன வச்சு 4 சந்திப்ப நடத்தின உடனே எடப்பாடி வந்து உட்கார்ந்துட்டார்ல. கூட்டணி வேணான்னு போனவரு, ஒரு எலக்ஷன சந்திச்சவரு, பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொன்னவரு, எப்படி அமித்ஷா கூட பிரஸ் மீட் வந்து உட்கார்ந்தாரு? இல்ல இது கூட வந்து சீட் ஷேரிங் பிரச்சனை தான். இத வச்சு செங்கோட்டையன வச்சு நம்ம சீட்ல அதிகமா வாங்கலாம் அப்படின்னு பாஜக திட்டம் போடுது. அதுக்கு பிடி குடுக்க மாட்டேன்றாரு எடப்பாடி அப்படின்றாங்க. அந்த முடிவெல்லாம் எடப்பாடி எடுக்க முடியாது சார். எடப்பாடியால அப்படியெல்லாம் முடிவு எடுக்க முடியுமா? அதிமுக இந்த 8 வருஷத்துல எடுத்த எந்த முடிவாவது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கா? ஒரு முடிவு அதிமுக எடுத்துருச்சு. பிஜேபிக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அதிமுக எடுத்துருச்சு, அதிமுக செஞ்சிருச்சுன்னு காட்டுங்க பாப்போம். இல்ல மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் நீக்குறாருல்ல. எப்ப நீக்கியிருக்கணும்? இது மாரி 4 மாசத்துக்கு முன்னாடி போய் நிர்மலா சீதாராமன சந்திச்சார்ல, இது மாரி திமுகல இருந்து போய் ஒருத்தர் சந்திச்சிருந்தா, திமுக 4 மாசம் கழிச்சு நீக்குவாங்களா? எங்க கட்சியில அப்படி செஞ்சிருந்தா, எங்க தலைவர் 6 மாசம் கழிச்சு நீக்குவாரா? எந்த கட்சியில விட்டு வைப்பாங்க? ஒரு கட்சிக்கு அதுல விருப்பம் இல்ல. கட்சி தலைமைக்கு விருப்பம் இல்லன்னா, விருப்பம் இல்லாத இடத்துல ஒரு கட்சியினுடைய 2ஆம் மட்ட தலைவர் போய் ஒரு வேலைய செய்றாரு அப்படின்னா, உடனடியால செய்வாங்க அந்த வேலைய. நீங்க அப்ப செங்கோட்டையன நீக்காம, நீங்க போய் சேர்ந்தீங்க. செங்கோட்டையன நீக்கியிருந்தா எடப்பாடி ஆளுமைன்னு உறுதியாயிருக்கும். பிஜேபியோட மோத தயாராயிட்டார்ரா, சேலஞ்ச் பண்றார்ரா அப்படின்னு. ஆனா செங்கோட்டையன வச்சு அந்த சந்திப்ப நடத்துனதுடைய பர்ப்பஸ் சால்வ் ஆயி போச்சே பிஜேபிக்கு. இந்த பக்கம் செங்கோட்டையன 2 சந்திப்பு போட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. அறிவிப்ப கூட அமித்ஷா தான் செஞ்சாரு. வாய மூடிட்டு பேசாம உட்கார்ந்திருந்தாரு. பக்கத்துல வேற அண்ணாமலைய உட்கார வச்சிருந்தாங்க. அதுவரைக்கும் அண்ணாமலை என்னென்ன பேசினாரு எடப்பாடிய. எவ்வளவு மலினப்படுத்தி பேசினாரு. அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல வாய் வரல. அவ்வளவு மோசமான பேச்சு. தனிமனித தாக்குதல். அவ்வளோ தாக்குதல் நடத்தினவர பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் எடப்பாடிய பேச விடாம செஞ்சு அறிவிச்சுட்டு போனாரு. அப்பன்னா அதுக்கு பின்னாடி நடந்தது இந்த செங்கோட்டையன் சந்திப்பு தான் அதுக்கு காரணம். இன்னொரு பிளவு எதுக்குன்னு எடப்பாடி யோசிச்சுட்டாரு. ஏற்கனவே பல பிளவு ஆயிப்போச்சு. இப்பதான் ஒரு 20 விழுக்காடு வாக்காவது நம்மள்ட்ட நிக்குது. கட்சி ஓரளவுக்கு நம்ம பின்னாடி நிக்குது. திருப்பி இதுலயும் செங்கோட்டையன் போய் திருப்பி பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு ஆள் அது மாரி கிளம்பி, இப்படியே கிளம்புனா என்ன ஆவறது? சரி பிஜேபி சொல்றத கேட்டுட்டு பேசாம போவோம்னு நெனச்சு போனார்ல. இவரு அந்த விஷயத்துக்கு உடன்பட்டாரு. ஆனா பிஜேபி அதோட நிக்காது. அதானே பிரச்சனை. சரி எடப்பாடி வந்துட்டாரு. நம்ம பிரச்சனை முடிஞ்சுது. கூட்டணி அறிவிச்சாச்சு. சால்வ். அவர் லீடர்ஷிப்லயே போவோம்னு பிஜேபி போகுதா? போ மாட்டேங்குதே. அடுத்தது செங்கோட்டையன திரும்ப கையில எடுக்குதுல்ல. இப்ப செங்கோட்டையன் தானா பிரஸ் மீட் குடுத்தாரு. தானா ஒரு மூவ்மெண்ட் எடுக்குறாரு. தானா வந்து அறிவிப்பு குடுக்குறாருன்னா, எதுக்கு அமித்ஷா சந்திப்பு? சரி இப்ப அமித்ஷா சந்திக்கிறதுக்கு செங்கோட்டையனே கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க. அமித்ஷா என்ன சொல்லணும்? இல்லங்க வேணாங்க. அவர முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சு, கூட்டணிய அறிவிச்சு போயிட்டு இருக்குது. நீங்க அவருக்கு எதிரா கலகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நாங்க உங்கள சந்திச்சா, அது நல்லா இருக்காது. சும்மாவே நாங்க பிஜேபி தான் அதிமுகவ உடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வேற எங்கள பார்க்க வந்தா, அது இன்னும் வலு சேர்க்கிற மாரி ஆயிருங்க. வேணாங்கன்னுலாம் சொல்லணும். ஆனா கே.பி. ராமலிங்கம் பிரஸ் மீட் குடுத்தாரு. அதாவது எடப்பாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் அமித்ஷா சந்திக்க போவதில்லை. அவரு சொல்லி விடிய கூட இல்ல. விடிஞ்சு பார்த்தா வடிவேலு பேக்கரி கதையா கதவ தொறந்து பார்த்தா, அந்த கதையால்ல இருக்கு. விடிஞ்சு கே.பி. ராமலிங்கம் முழிச்சு கதவ தொறந்து பார்த்திருப்பாரு. பேப்பர்ல அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்புன்னு வந்திருக்கும். இதெல்லாம் இவங்க முடிவு பண்றதான்னு. கே.பி. ராமலிங்கம் முடிவு பண்றதா? எடப்பாடி முடிவு பண்றதா? செங்கோட்டையன் முடிவு பண்றதா? செங்கோட்டையன் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா பிஜேபி விட்டுருமா செங்கோட்டையன? இல்ல நான் வந்து இந்த நேரத்துல உங்களெல்லாம் பார்க்க வரமாட்டேன். பிஜேபியே கூப்பிடுதுன்னு வச்சுக்கங்களேன். வந்து பார்க்க வாங்கன்னு கூப்பிடுது. செங்கோட்டையன் மறுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அது முடிஞ்சிருமா அந்த இடத்துலனா? நடக்காது, முடியாதே. அதுதானே பிரச்சனை. பிஜேபி விட்டா மட்டும் தான் நடக்கும். பிஜேபி விடலங்கிறது தான் இப்ப பிரச்சனை. இல்ல ஒரு ஆளாவே இல்ல இவங்கலாம் அப்படின்ற இல்லங்க மாரி இருக்கு. நான் வந்து இதுல நான் சொன்னதுல எங்கேயாவது ஃபேக்சுவல் எரர் இருக்கு. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. நடக்காததெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன திருத்திக்கிறேன். நான் சொல்றது எல்லாமே சம்பவங்கள சுட்டிக்காட்டி நடந்தவற்றை சொல்லி நான் சொல்றேன். இல்ல இவர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, பெரிய பொறுப்புல இருந்தவங்க, முதலமைச்சர்களாக இருந்தவங்க. என்ன பிரச்சனைன்னா, இவங்கலாம் வந்து இவங்களா இருந்தது கிடையாது. ஒரு தலைவரின் கீழே
வேலை செய்து பழக்கப்பட்டவர்கள். ஜெயலலிதா ரூட்ட போட்டு தாங்கன்னா, ரூட்ட போட்டு குடுக்குறாரு செங்கோட்டையன். அந்த வேலைய பாருங்கன்னா, அந்த வேலைய பார்ப்பாங்க. அப்படி ஒரு கமாண்டிங்க்கு வேலை பார்த்து பழகுனவங்க. திமுகல இ எப்படி தானே இருக்க இவ முடியும்? திமுகல லீடர்ஸ் இருக்காங்க சார். திமுகவுடைய தலைமையை மீறி அங்க உள்ள 2ஆம் கட்ட தலைவர் ஒரு முடிவு எடுத்து செய்ய முடியாது சார். அப்படி யாராவது செஞ்சா கட்சிய விட்டு நீக்கிருவாங்க. எங்க கட்சியிலயும் அப்படிதான். எல்லா கட்சியிலயும் அப்படிதான் சார். பிஜேபிலயும் அப்படிதான். பிஜேபில வந்து இப்ப வந்து அப்படி மாத்தி பேச முடியுமா? இப்போ எடப்பாடியோட கூட்டணின்னு பிஜேபி தலைமை முடிவு எடுத்துருச்சு. அதுவரைக்கும் எடப்பாடிய திட்டிக்கிட்டு இருந்த, கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை, அவரு நிலைப்பாட்ட மாத்திக்கிட்டாரே தவிர, பிஜேபி தன்னோட நிலைப்பாட்ட மாத்திக்கல. கவனிச்சீங்களா? அண்ணாமலை தன்னுடைய நிலைப்பாட்ட மாத்திக்கிட்டாரு. ஆமா, நான் ஒரு காரியகர்த்தா, நான் ஒரு தொண்டன். தலைமை ஒரு முடிவு எடுக்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்லன்னா கூட, அத செய்றது தான் என் கடமைன்ட்டாரு. முடிஞ்சா? ஆனா, தலைமை முடிவு எடுத்துருச்சு 24 தேர்தல்ல பிஜேபியோட உறவு இல்லன்னு. அதை ஏற்றுக்கொண்டு களத்துல பணியாற்றி, அதுக்கு வெற்றி ஈட்டி தர வேண்டிய பொறுப்புல உள்ள வேலுமணி, பிஜேபியோட சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்போம்ன்னு சொல்றாரு அப்படின்னா, அதுதான் தலைமைக்கு மாறு செய்தல்னு அர்த்தம். மாத்தி பேசுறது. அப்ப இவங்கள நம்பி எடப்பாடி எப்படி வந்து கட்சிய கொண்டு போ முடியும்? அப்ப உண்மையிலே எடப்பாடிக்கு பிஜேபி வேணான்னு ஒரு முடிவு இருந்தாலும் கூட, எடப்பாடியால அத செயல்படுத்த முடியாது. அதுதான் அவர் நிலைமை. செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி எதிர்த்து இன்னொரு கலகம் புரிந்து இந்த கட்சிய இன்னொரு தடவ பிளக்க வேண்டான்னு ஒரு முடிவு இருந்தாலும் கூட, செங்கோட்டையனால அத செய்ய முடியாது. பிஜேபி செங்கோட்டையனை வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சதுன்னா, செங்கோட்டையன் அதுக்கு பலியாகி தான் ஆகணும். ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிரா ஒரு ஆபரேஷன் செய்ய விருப்பம் இல்லாட்டாலும் கூட பிஜேபி சொல்லிடுச்சா செஞ்சு தான் ஆகணும். குருமூர்த்தி கூப்பிட்டு செய்யின்னு சொல்லிட்டாரு, செஞ்சுட்டாரு. போய் உட்காரியா அந்த இதுல. இப்படியே இதே லாங்குவேஜ்ல இதே யார? முதலமைச்சருங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓபிஎஸ். அவர எப்படி டீல் பண்ணேன்னு குருமூர்த்தி பொது வெளியில சொல்றாரு. நான் தான் கூப்பிட்டேன். என்ன நீங்கலாம் ஆம்பளையாயான்னு கேட்டேன். போய் உட்காரியா அந்த அம்மா சமாதியில போய் உட்காரியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு தீர்வு கிடைத்ததுங்கிறாரு. தீர்வா கிடைச்சது? அதிமுகவ சல்லி சல்லியா உடைக்கிறதுக்கான அவங்க எதிர்பார்த்தது ஒரு தொடக்கம் தீர்வு. அது. அப்ப அவங்களுக்கு 10 இடத்துல இன்னைக்கு வந்து பிஜேபி அதிமுகவை தாண்டி நிக்கிற அளவுக்கு கட்சிய கொண்டு வந்து வளர்த்து வச்சு. இன்னைக்கு அதே குருமூர்த்தி பிஜேபியினுடைய ஹை அண்ட் பிரையாரிட்டி வந்து இந்த எலெக்ஷன்ல குடுக்க போறோம். 2026 சாதனை விட போகுதுல்ல. பாஜக அமித்ஷாவினுடைய நேரடி பார்வையில இருக்க போகுது. ஒரு வழி ஆக்க போறோம்ன்றதானே அவங்க பேசிட்டு அதுக்கு இருக்காங்க. தான் அதிமுக ஒரு வழியா ஆக்கிருவாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம். இங்க எல்லாம் ஒரு வழியா அவங்க ஆக்க முடியாது. 3 முறை மோடி பிரதமரா இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய பங்கே கிடையாது. 3 முறை பிரதமரானதுல ஒரு மாநிலத்தின் பங்கு இல்லை என்றால் அது தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா வாக்களிச்சிட்டு இருக்காங்க. கூர்மையா அரசியல பார்க்கிறவங்க, விழிப்போடு இருக்கக்கூடிய மக்கள். இங்க இந்த விளையாட்டுலாம் எடுபடாது. அதிமுக ஒரு வழி ஆக்கிருவாங்க. ஒரு வழி இல்ல, பல வழி ஆக்கிருவாங்க. இப்ப பல வழி ஆக்கிட்டாங்கல்ல. இப்ப இவங்க சேர்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுலயாவது உண்மையிலே ஒரு நல்ல எண்ணம் இருக்கான்னு பாருங்க. சேர்ந்திருந்த அதிமுகவ உடைச்சுட்டாங்க. இப்ப திரும்ப சேர்க்கணும்ங்கறாங்க. சசிகலாவ சேர்க்கணுமா? டிடிவிய சேர்க்கணுமா? ஓபிஎஸ்ஸ சேர்க்கணுமா? ஏன்? வோட் பேங்க் அப்பதான் ஆ ரைஸ் ஆகும். என்ன நடக்கும்? சேர்ந்தா என்ன நடக்கும்? இப்போ கொஞ்சமானாலும் மிச்ச சொச்சம்லாம் சேர்த்து எடப்பாடி தலைமையில ஒரு வலுவான அதிமுக இருக்குல்ல இப்போ. டிடிவிட்ட இல்லாத அதிமுக, ஓபிஎஸ்ட்ட இல்லாத அதிமுக, சசிகலாட்ட இல்லாத அதிமுக இப்ப யார்ட்ட இருக்கு? எடப்பாடிட்ட இருக்கு. எடப்பாடிக்கு அந்த கமாண்டிங்க்கு எல்லாரும் கட்டுப்படுற ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த கட்சி அவர் தலைமையில ஒருங்கிணைந்து நிக்குது. ஒரு 20 விழுக்காடு வாக்க தக்க வச்சிருக்காரு. பாதி ஓட்ட விட்டுட்டாலும் பாதி ஓட்டைய தக்க வச்சிருக்காரு அந்த அவருடைய லீடர்ஷிப்ல. இப்போ சசிகலாவை சேர்க்கிறாருன்னு வைங்க. ஓபிஎஸ் சேர்க்கிறாருன்னு வைங்க. டிடிவிய சேர்க்கிறாருன்னு வைங்க. என்ன ஆகும்? அந்த கட்சி திரும்ப 40 விழுக்காட்டுக்கு போகுமா? இன்னும் உடைஞ்சு 10 விழுக்காட்டுக்கு வருமா? சொல்லுங்க. இப்ப சசிகலா உள்ள வந்துட்டா என்ன நடக்கும்? யார் லீடர்? எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சசிகலா உள்ள வந்து உட்கார்ந்துப்பாங்களா? எடப்பாடி தலைமையை நான் ஏற்று செயல்படுகிறேன்னு டிடிவி தினகரன் வந்து உட்கார்ந்திருப்பாரா? எடப்பாடி தலைமையை ஏற்று நான் செயல்படுகிறேன்னு ஓபிஎஸ் வந்து உட்கார்ந்திருப்பாரா? உட்கார்ந்து வேலை செய்வாரா? எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு தலைமையின் கீழ எடப்பாடி தலைமையின் கீழ வேலை பார்ப்பாங்களா? உள்ள வந்தா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? எடப்பாடி தலைமைக்கு தான் பெரிய சிக்கல் வரும். அப்போ இப்போ கொஞ்சமாவது ஒருங்கிணைந்திருக்குல்ல எடப்பாடி தலைமையில ஒரு சரிபாதி அளவாவது அவர் தக்க வச்சிருக்காருல, அதையும்
உடைத்து நொறுக்குவதற்கான வேலைக்கு தான் இவங்கள திரும்ப உள்ள கொண்டு வந்து விட பாக்குது பிஜேபி. எடப்பாடி எப்படி அதுக்கு ஒத்துக்குவாரு? ஆனா எடப்பாடி ஒத்துக்காட்டாலும் பிஜேபி சொல்றதுதான் நடக்க போகுது. அதுதான் இதுல பார்க்க வேண்டியது. ஏன்னா ஏற்கனவே அதிமுக எடுத்த முடிவு வேற, நடந்தது வேற. இப்ப அதிமுக எடப்பாடி தலைமையிலங்கிறதுல தெளிவா இருக்கு. ஆனா இப்போ அதோட பிஜேபி விடாத. இந்தா அவங்கலாம் சேர்த்துக்க. இப்ப சேர்த்துக்கிட்டா என்ன நடக்கும்? சேர்த்துக்கிட்டா அதிமுக வளருமா? கருத்து முதல் வெடிக்கும். உள்ளுக்குள்ள வெடிக்கும். அடிச்சுப்பாய்ங்க. நான் தான் லீடர்ம்பாங்க. ஏற்கனவே சசிகலாட்ட வேலை பார்த்து பழகுனவங்க அங்க உட்கார்ந்திருக்காங்க நெறைய பேர். அடுத்து என்ன நடக்கும்? செல்லூர் ராஜுவா, சி.வி. சண்முகமான்னு தெரியல. அப்போ இதெல்லாம் வந்து இந்த கட்சிய மேலும் மேலும் குழப்பத்துக்கு உள்ளாக்கி, அந்த கட்சியினுடைய போக்க வந்து மடைமாற்றி, நிம்மதிய கெடுத்து, இல்லாமாக்குற வேலை இதெல்லாம். அப்போ அந்த கட்சி பலவீனப்பட, கருத்து மோதல் உள்ளுக்குள்ள இருந்து வெடிக்க, அந்த தொண்டர்கள் வலிமை இழந்து போவாங்க. நிம்மதி இழந்து போவாங்க. நம்பிக்கை இழந்துருவாங்க. கட்சி தலைமையின் மேல ஒரு தொண்டர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா, நீங்க யார வச்சு கட்சிய வந்து உயிர்ப்போட நடத்த முடியும்? தொண்டர்கள் தானே அந்த கட்சிக்கு உயிரோட்டமானவங்க. அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு வைங்க. இப்ப எல்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே எல்லாரும் ஒரு தலைமையின் கீழ திரண்டு கட்சிய வளர்த்தா பரவாயில்லையா? அது நடக்காதே. அது நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. சசிகலா உள்ள வந்துட்டாங்க. டிடி உள்ள வந்துட்டாரு. ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு. எல்லாரும் சரி நல்லதோ, கெட்டதோ நாங்க ஒரு காலத்துல லீட் பண்ணோம். இன்னைக்கு அவருக்கு தலைமையில தான் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இருக்காங்க. அவர நாங்க ஏத்துக்கிறோங்க. அதிமுகக்காக நாங்க அவர ஏத்துக்கிறோம். இந்த ரெட்டை இல அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக நாங்க ஏத்துக்கிறோம். அந்த கட்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோங்க. ஏத்துக்கிறோங்க. ஏதோ எங்களுக்கு குடுக்குற பொறுப்ப அவர் குடுக்கட்டும். நாங்க இந்த கட்சியில பணியாற்றுறோங்க அப்படின்னு சொல்லி வருவாங்களா? வரவே மாட்டாங்களா அப்படி? எப்படி வருவாங்க? முதல்ல அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு எடப்பாடி நிம்மதியா வேலை பார்ப்பாரா? ஏன்னா எடப்பாடி அவங்கள்ட்ட வேலை பார்த்து பழகுனவரு. எடப்பாடி அவங்க கால்ல விழுந்து பழகுனவரு. சசிகலாவ பெரிய உயரத்துல வச்சு அவங்க லீடர் ஸ்தானத்துல இருந்து இவரு அவங்க கால்ல விழுந்து பழகுனவரு. அவங்க வந்து திரும்ப கட்சிக்குள்ள வந்த பிறகு இவராலேயே எப்படி வந்து அவங்கள விட பெரிய ஒரு ஹையர் ஆக்கில இருந்து வேலை பார்க்க முடியும்? இந்த உளவியலை நீங்க நினைச்சு பாருங்க. அது நடக்காதுல்ல. அப்போ ஒரு 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 பொதுக்குழு கூட்டுறாங்க. சசிகலா மேடையில இருக்காங்க. எடப்பாடி மேடையில இருக்காரு. என்ன நடக்கும் சொல்லுங்க? எடப்பாடியாலே உளவியலா எப்படி வெளிப்பட முடியும்? இப்போ எடப்பாடி அவர்கள் திமுகவும் எதிர்க்கிறாரு, பாஜகவும் எதிர்க்கிறாரு. அப்படிதானே எடுத்துக்க முடியும். அதாவது பாஜக எதிர்க்கணும்னு அவர் நினைச்சாலும் கூட எதிர்க்க முடியாதுன்னு அந்த மாரி சிக்கியிருக்காங்க. அந்த மாரி வந்து ஏன்னா, நீங்க ஒரு எதிர் வடிவத்துல நின்னு தான் நீங்க வந்து உங்க ஆளுமைய நிறுவ முடியும். நீங்க சரண்டர் வடிவத்துல நின்னு உங்க ஆளுமைய நிறுவ முடியாது. இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு எதிர்ப்பின் வடிவத்துல நின்னு தான் நம்ம ஆளுமைய நிறுவ முடியும். நீங்க எல்லாத்துக்கும் சரண்டர் ஆனா, பிஜேபி கொண்டு வந்த அவ்வளோ சட்டத்துக்கும் கையெழுத்து போட்டீங்க. அவ்வளோ திட்டத்துக்கும் ஆதரவு குடுத்தீங்க. தமிழ்நாட்டு நலன பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம போய் நீட்ன இடத்துல கையெழுத்த போட்டீங்க. என்ன ஆகும்? அப்படி போட்டவங்கலாம் என்ன ஆனாங்க? நவீன் பட்நாயக் எதுலயாவது முரண்பட்டாரா பிஜேபியோட? முரண்பட்டு நின்னு இருந்தா அவர் அன்னைக்கே நின்றுப்பார். ஜெகன்மோகன் முரண்பட்டு நின்னு இருந்தா அன்னைக்கே அந்த கட்சி நின்றுக்கும். திமுக முரண்பட்டு நின்னது நிக்குதுங்க. 3 தேர்தலா தொடர்ந்து பார்க்கிறோம். 4வது தேர்தலுக்கும் திமுக தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு பெர்செப்ஷன் வந்து அ இன்னைக்கு இருக்கு. நிலைமை இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸிங்க கேக்குவாங்க, அடிச்சுருவாங்கங்க. அப்போ ஏன் எதிர்ப்பின் வடிவம் அது வாழும். சரண்டர் வடிவம் அது வீழும். அதிமுகக்கு இன்னைக்கு ஏற்பட்ட கதிக்கு காரணமே இவங்க ஆளுமை இல்லாததும், இவங்க லீடர்ஸா இல்லாததும், இவங்கள்ட்ட தலைமைத்துவம் இல்லாததும், அதனால பிஜேபி உள்ள புகுந்து தான் நினைச்சதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கு. இத்தோட பிஜேபி விடாது. செங்கோட்டையன் ஏதோ அவரா பிரஸ் மீட் குடுக்குறாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அமித்ஷா சந்திப்புன்னா அதுக்கு அப்ப அது வேற வேற இல்ல இப்போ. அப்பட்டமா தெரியுதுல. அத பத்தி பிஜேபி கவலையே படல பாருங்க. அதுதான் இதுல ஹைலைட்டே. அந்த கட்சி உள்வாராங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லன்னு இங்க லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இவ்வளவு பெரிய எதிர்குரல செங்கோட்டையன் கிளப்பி, அவர கட்சி பொறுப்புல இருந்து எடப்பாடி நீக்கி, இவ்வளவு நடவடிக்கை எடுத்த 2 நாள் ஆவல்ல, அமித்ஷா சந்திக்கிறாரு அப்படின்னா, மெசேஜ தெளிவா சொல்லுது பிஜேபி. ஆமா, இப்படித்தான் பண்ணுவோம். என்ன? எடப்பாடிக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக விஜய் இருக்க மாட்டாரா? அதையும் எடப்பாடி எடுக்கணும்ல அந்த முடிவ. எடுக்க முடியுமா? அப்படி எடுத்துருவாருன்னு விஜய் நம்புனார் பாருங்க. அதுதான் இதுல பெரிய ஹைலைட்டே. விஜய் வந்து கட்சிய தொடங்கி வச்சுட்டு, அதிமுக, திமுகக்கு நான் தான் மாற்று. நான் புதுசா வந்திருக்கேன். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்ல.
அவர் வந்து திமுகவை மட்டும் எதிர்த்துக்கிட்டு அதிமுகவை சாஃப்டா டீல் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அதிமுக கூட்டணி வச்சுக்கலாம், 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடையே அவர் நகர்ந்துட்டு இருந்தார். அவருக்கு பாருங்க 8 வருஷமா அதிமுக என்ன நடக்குன்னு கூட புதுசா கட்சி தொடங்கின ஒருத்தருக்கு கணிக்க தெரியல பாருங்க. எந்த முடிவை இவங்க எந்த காலத்துல எடுத்தாங்க, சரி இவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டா அது நடைமுறைப்படுத்த முடியுமா, அப்படி ஒரு காட்சியே அந்த கட்சியில இல்லையே, இவங்கள நம்பி நம்ம எப்படி வந்து கூட்டணி போடலாம்னு நினைக்கிறோம்னு ஒரு கணம் சிந்திக்க வேண்டாமா? டிசம்பர் ஒரு மாற்றம் ஏற்படும் தமிழக அரசியல்ல அப்படின்னு தானே சொல்றாங்க எல்லாருமே. அதாவது பிஜேபி நினைத்தால் நடக்கும். விஜயும் அதிமுகவும் சேரட்டும், சேர்ந்து நிக்கட்டும், நம்ம கொஞ்சம் விலகிப்போம் அப்படின்னு பிஜேபி உண்மையிலே நினைச்சிட்டு இருந்தா நடக்கும். நான் பிஜேபி நினைக்கிறது நடக்கும் தானே சொல்றேன். விஜயும் அதிமுகவும் சேர மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பிஜேபி நினைக்கணும். ஓகே, திமுக வீழ்த்துறதுக்கு அவங்க 2 பேரும் சேரட்டும். நம்ம ஏன் போய் குறுக்க நின்னுட்டு, எப்படி நம்ம நின்னா ஜெயிக்க போறதில்ல. அதுக்கு அவங்க நின்னாவது ஜெயிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு பிஜேபி ஒரு முடிவு எடுத்து அதிமுகவையும் விஜயையும் சேர்த்து வைக்கிறதா இருந்தா நடக்குமே தவிர, பிஜேபி வந்து அதிமுக நாங்க கூட தான் இருக்கணும். இல்ல அந்த முடிவு திமுக கூட்டணிக்கு பாதகமா இருக்கும் இல்லையா? டஃப் காம்படிஷனா இருக்கும்ல. எந்த வந்தாலும் அது களத்துல ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். ஐ நம்ம நினைக்கிறதெல்லாம் தான் அரசியல்ல நடக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. நாங்க ஒரு கூட்டணி வலுவா இருக்கோம். எங்க கூட்டணிக்குள்ள இன்னும் கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்க பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்கோம். பிஜேபிய வீழ்த்தும் இடத்துலயும் இருக்கோம். அப்ப வேற ஒரு அணிக்கு வாக்கு போட்டா, அது பிஜேபிக்கு சாதகமா தான் முடியுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் எந்த காலத்திலுமே அவங்க வந்து பிஜேபியை வலுப்படுத்தக்கூடிய முடிவு எதையும் எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். பிஜேபி பலவீனம் உடையுமா நம்ம எடுக்கிற முடிவால அப்படின்னு பார்த்து முடிவு எடுக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல ஆர்கே நகர்ல எலெக்ஷன் நடந்ததுல்ல. அப்போ பிஜேபி கூட்டணியில திமுக இருந்துச்சு? இல்ல. பிஜேபி எதிர்ப்புல தான் இருக்கு. அதிமுக நிக்குது. திமுக நிக்குது. டிடிவி தினகரன் நிக்கிறாரு. அப்போ திமுகவை அடித்ததை விட பிஜேபி யார் அடிச்சது? டிடிவி தினகரன் அடிச்சது. மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்போ? ஓட்ட பூரா கொண்டு போய் டிடிவி தினகரனுக்கு போட்டாங்க. அப்போ பிஜேபியுடைய டார்கெட் யாருன்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல. பிஜேபியுடைய டார்கெட் இந்த இடத்துல திமுக இல்ல. டிடிவி தினகரன். அவனுக்கு போடியா ஓட்ட. அவருக்கு தான் போட்டாங்க. திமுக டெபாசிட் போச்சு. உண்மையிலேயே ஏன் திமுக டெபாசிட் போச்சு? திமுகக்கு வர வேண்டிய ஓட்டு டிடிவி தினகரனுக்கு போயிருச்சு. அப்போ திமுகவுக்கு வர வேண்டிய பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அந்த நேரத்தில் மட்டும் திமுகக்கு வரல. அந்த நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு போச்சு. டிடிவி தினகரன் 90,000 ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. 90,000 ஓட்டு அவருக்கு இருக்காங்க. ஆர்கே நகர்ல. அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்லயும் அவர் வாங்கியிருக்கணும்ல. எல்லா எலெக்ஷன்லயும் வாங்கணும்ல. அதுல பாதியாவது வாங்கணும்ல. 50,000 ஓட்டு வாங்குவாரா இப்ப போனா? 5,000 ஓட்டு வாங்குவாரா? அப்ப அது டிடிவி தினகரன் ஓட்டு கிடையாது அது. பாஜக எதிர்ப்பு ஓட்டு. அந்த ஓட்டு அந்த நேரத்துல பாஜக யார டார்கெட் பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கு போகுது. அப்படி போயிருக்கு டிடிவி தினகரனுக்கு. சான்று இருக்கு தமிழ்நாட்டுல. பொய் இல்ல, புரட்டு இல்ல நான் சொல்றது. அப்ப மக்கள் வந்து அப்படி பார்க்கறாங்க. அப்போ பிஜேபி யார டார்கெட் பண்ணுது இப்போ? விஜய்யா? ஏடிஎம்கேயா? ஏடிஎம்கேயும் விஜயும் சேர்ந்தா பிஜேபி திமுகவை டார்கெட் பண்ணுமா? ஏடிஎம்கே விஜய் டார்கெட் பண்ணுமா? சட்டமன்ற தேர்தலுக்கும் பாஜக தான் எதிர்ப்பு அரசியலா நம்ம முன்னெடுக்கணுமா? தமிழ்நாட்டுல பிஜேபி தானே தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கு. வேற எல்லா கட்சியும் ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுக்கு நல்லதுல இருக்கு. வேற எல்லா கட்சியும் அதிமுகவும் சேர்த்து தான் சொல்றேன். நீட் விலக்கு வேணும்னா அதிமுகவும் சேர்ந்து தானே நம்ம பக்கம் நிக்குது. பிஜேபி எம்எல்ஏக்கள் மட்டும் தானே எந்திரிச்சு வெளிநடப்பு பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரா நிக்குது பிஜேபி. அதனால பிஜேபி எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டினுடைய களமா இருக்கு. அந்த இடத்துல பிஜேபி ஒரு கூட்டணியை டார்கெட் பண்ணுதுன்னா எந்த கூட்டணியை டார்கெட் பண்ணும்? நீங்க சொல்ற மாதிரி அதிமுக விஜய் கூட்டணியா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க. அந்த இடத்துல அவங்கள எதிர்க்குமா? திமுக கூட்டணி எதிர்க்குமா பிஜேபி? திமுக தான் பிரதான எதிர்ப்பா இருக்கும். அப்புறம் இப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்க? இவங்க ஏதோ செட்டிங் போல தெரியுது. இது ஏதோ சரியில்ல. சரி இவங்களே திரும்ப ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா, விஜயும் அதிமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அந்த ஆட்சி யார் ஆட்சியா இருக்கும்? அதிமுக இன்னைக்கு அதிமுக யாருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு? விஜய் எல்லாம் பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணும்? அப்ப மக்கள் அதை யோசிப்பாங்கல்ல. இவங்களாவது எதிர்த்து நிக்கிறாங்க, தாக்கு பிடிக்கிறாங்க, எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் ஃபைட் பண்றாங்க. பிஜேபி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணல. பிஜேபி கொண்டு வந்த ஒரு மக்கள் விரோத சட்டத்துல கூட கையெழுத்து போடல. ஒன்னையும் ஆதரிக்கல. தெளிவா நிக்கிறாங்க. பணம் தர மாட்டேன்னு சொல்றான். பணம் தராட்டாலும் பரவாயில்ல. நான் என் கொள்கையில தான் நிப்பேன்னு சிஎம் டிக்ளேர் பண்றாரு. இந்த கூட்டணி பூரா இடதுசாரிகள், காங்கிரஸ்,
விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பிஜேபி எதிர்ப்புல கூர்மையானவங்க. தமிழ்நாடு நலன் சார்ந்து செயல்படக்கூடியவங்க. தமிழ்நாடு நலன் சார்ந்து எந்த மசோதா வந்தாலும் ஆதரிக்கக்கூடியவங்க. களத்துல எப்போதும் தமிழ்நாட்டு பக்கம் நிக்கிறவங்க. இவங்கள விட்டுட்டு நம்ம போய் இவங்களுக்கு கூட போய் பிஜேபிக்கு சாதகமா ஆயிறக்கூடாதே அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதனால நீங்க சொல்ற மாரி பிஜேபியினுடைய ஒப்புதலோடு அதிமுக, விஜய் கூட்டணி வந்தாலும் கூட பிஜேபி இல்லாமல் அதுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அத பார்ப்பாங்க. யோசிச்சு பார்ப்பாங்க. என்ன இது இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு. அதுவும் இந்த நீங்க சொல்ற மாரி டிசம்பர்ல அதுவே ஒரு ஃபேக்கா இருக்கு பாருங்க. ஒரு கூட்டணி கொள்கை ரீதியில அமையணும். அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும்ல. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அதுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கணும்ல. டிசம்பர்ல வந்து நீங்க கூட்டணி அறிவிச்சு, மார்ச்ல வர்ற எலக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன செயல் திட்டம் உங்களுக்கு? என்ன கொள்கை? அது எதுக்கு? என்ன தேவையின் அடிப்படையில அப்ப சேர்றீங்க? மக்களுக்காக சேர்றீங்கன்னா, நீங்க இந்நேரம் சேர்ந்து நீங்க களத்துல போயிருக்கணும்ல. ஆனா கடைசியில டிசம்பர்ல தான் செய்வோம் அப்டின்னா, அப்ப அது நீங்க செய்றீங்களா? யாரோ உங்கள செய்ய வைக்கிறாங்களா? நாங்க அப்படியா செய்றோம்? நாங்க ஓட்டு திருட்டுன்னு ஒரு பிரச்சனை, ஒரு மாநாட போடுறோம். ஒரு பேரணிய போடுறோம். பதவி பறிப்பு மசோதா வந்தா கடுமையா எதிர்க்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நீங்க எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. தனித்தனியாவும் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப சேர்றதுக்கு என்ன நோக்கம்? திமுகவை வீழ்த்தணும். திமுக வீழ்த்தினால் என்ன நடக்குங்கிறத மக்கள் பார்ப்பாங்கல்ல. திமுக அந்த இடத்துல இருந்து அகன்றுட்டா, அந்த இடத்துல யார் வந்து உட்காருவா? அப்புறம் என்ன நடக்கும்? ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகு 4 1/2 வருஷம் தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? ஒரு அனுபவமா இருக்குல்ல. ரூல் யார் பண்ணா? பிஜேபி பண்ணதுல்ல அந்த இடத்துல. செக்ரட்டரியேட்ல ரெய்ட விட்டு செக்ரட்டரி தலைமைச் செயலாளர மாத்திட்டாங்க. அவங்களுக்கு விருப்பமான தலைமைச் செயலாளர கொண்டு போட்டாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடத்துனாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. முதலமைச்சர்ட்ட கேட்டா எனக்கு தெரியாது. நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அப்ப ஆர்டர் போட்டது யாரு? சிஎம் ஒப்புதல் இல்லாம ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. சிஎம்க்கு தெரியல பாருங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்ட ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. நீட்டு விலக்கு மசோதாவ திருப்பி அனுப்பிட்டார் குடியரசுத் தலைவரு. தெரியல. மாநிலத்துக்கே தெரியல. ரூலிங் பார்ட்டி சொல்ல மாட்டேங்குது. சொன்னா பிஜேபிய காட்டி கொடுத்த மாரி ஆயிடுமேன்னு சொல்லி மறைக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சார் தமிழ்நாட்டுல. எல்லாம் பார்த்துட்டோம். திரும்பி அத திரும்பி அது நடக்காதுன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அந்த மாரி இவங்கலாம் போய் திரும்பி அதிகாரத்துல உட்கார்ந்தா இத விட மோசமா நடக்கும். அதனால மக்கள் இப்ப அப்படிலாம் நடக்கலல்ல. இப்ப குடியரசுத் தலைவர் நிராகரிச்சுட்டாருன்னு போட்டு உடைக்குதுல்ல திமுக அரசு. நிதிய தர மறுக்கிறாங்கன்னா, மறுக்கிறாங்கன்னு ஓப்பனா மக்கள் மத்தியில போய் சொல்லுதுல்ல. நீட்டு விலக்கு வாங்க முடியலன்னா, ஏன் வாங்க முடியல? யாரு ஒப்புதல் தர மறுக்கிறா? குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மாட்டாங்கன்னு ஓப்பனா பொது வெளியில போட்டு பேசுறாங்கல்ல. அப்போ பிஜேபிய காப்பாத்துற வேலை எதுவும் திமுக செய்யலையா? அப்போ 2க்குமான டிஃபரெண்ட் இருக்குல்ல. மக்கள் தெளிவா முடிவெடுப்பாங்க. நன்றி. நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்துறீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.